Hello guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will talk about exercise 14.1 first question. The following table shows the ages of the patient admitted in the hospital during year. So, ஒரு வருஷத்துக்கான பேஷண்ட்டோடைய டீட்டெயிலாம் இந்த பாக்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜஸில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க 1 இயர்லன்னு சொல்லி நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. So, we have to find this mode and mean of the data. Compare and interpret the two measures of central tendency. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மோடும் மீனும் ஃபைன் பண்ணணும். ஸோ மீன்னா நமக்கு தெரியும் ஆவரேஜ், மோடுங்கிறப்போ அதிகமான ஏஜஸ். ஸோ அப்போது வந்து 1 இயரில் அதிகமாக எவ்வளோ ஏஜஸில் பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ மோட்னா அதிகமாக வர்றது, ரிப்பீட்டடாக வர்றது, மீன்னா ஆவரேஜ். ஸோ இது ரெண்டுமே ஃபைன் பண்ணி நம்ம எடுத்து எழுதுறது தான் வந்து கம்பேர் அண்ட் இன்டர்பிரட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து கிவன் டேட்டா ஏஜஸும் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் எழுதிட்டோம். நமக்கு மீன் அண்ட் மோட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீன் நான் கண்டுபிடிக்கிறேன். மீன் கண்டுபிடிக்கிறது இந்த எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ கண்டிப்பாக தேவை. அப்போ தான் மீன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ஐ கிளாஸ் மார்க் வந்து ஃபைன் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் மார்க் வந்து 5 + 15 / 2. ஸோ அந்த ஃபார்முலா கிளாஸ் மார்க் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணுறேன் எக்ஸ்ஐயோட வேல்யூ. ஸோ எக்ஸ்ஐயோட வேல்யூஸ் எல்லாமே எடுத்து எழுதுறேன். நெக்ஸ்ட் எஃப்ஐ எக்ஸ்ஐங்கிறப்போ எஃப்ஐ எக்ஸ்ஐ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும். ஸோ 6 × 10 60, தென் 11 × 20 220, தென் 21 × 30 630. அந்த மாதிரி நான் வந்து மல்டிப்ளை பண்ணி எஃப்ஐ எக்ஸ்ஐ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு 80 அண்ட் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ வந்து எனக்கு 2830. ஸோ இப்போ மீன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். மீன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. ஸோ அந்த ரெண்டு ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணி ஃபைன் பண்ணும்போது எனக்கு மீன் வந்து 35.375 கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம மீன் ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மோட் ஃபைன் பண்ணோம். ஸோ மோடுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா L + F1 - F0 டிவைடட் பை 2F1 - F0 - F2 × H. ஸோ இதில் எல் நான் எப்படி ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். ஃப்ரீக்வன்சி தென் கிரேட்டர் நம்பர் வந்து 23. ஸோ எது அதிகமாக இருக்கோ அதோட கிளாஸ் இன்டர்வல் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் வந்து லோவர் லிமிட்டாக இருக்கிறது என்னோட எல் வேல்யூ. ஸோ அப்போ 35 வந்து எனக்கு இதில் எல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து F1. ஸோ F1னா என்னென்னா எனக்கு இப்போ வந்து இதில் ஃப்ரீக்வன்சி வந்து 23. ஸோ இந்த டேட்டாவில் எது வந்து நமக்கு நேராக எல் அதாவது கிரேட்டர் நம்பர் இருக்கோ அதான் அதோட ஃப்ரீக்வன்சி தான் வந்து எனக்கு F1ஓட வேல்யூ. ஸோ 23 will by my F1. ஸோ அப்போ F0ன்றது என்னென்னா F1க்கு மேலே இருக்கிற நம்பர் வந்து நான் F0. ஸோ F2ன்றது வந்து F1க்கு அடுத்து கீழே இருக்கிற நம்பர் F2. ஸோ இது வந்து எனக்கு F2. ஸோ அப்போ ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 23 வந்து எனக்கு F1 அண்ட் F0 வந்து 21. 2 இன்ட்டு கீழே ஃபார்முலா 2F1 2 இன்ட்டு F1 23. நெக்ஸ்ட்டு மைனஸ் F1ஓட வேல்யூ வந்து 21 மைனஸ் F2ஓட வேல்யூ வந்து 14. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு 10. ஹெச் வேல்யூ எப்படி 10னா எனக்கு வந்து இன்டர்வெலுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். 65 - 55 வந்து 10, 55 - 45 வந்து 10. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 10 இருக்குது. ஸோ இன்ட்டு 10. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு கடைசியாக கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ வந்து 36.8. ஸோ என்னுடைய மோட் வேல்யூ வந்து 36.8. ஸோ அதிகமான பேஷண்ட்ஸ் வந்து 36 ஏஜில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க 1 இயரில். அண்ட் ஆவரேஜ் ஏஜ் வந்து எனக்கு 35 இயர்ஸ். அது மீனில் கண்டுபிடிச்சது. Next second question. The following data gives the information on the observed lifetimes in hours of 225 electrical components. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டோட லைஃப் டைம் அதாவது எவ்வளோ நேரம் ரன் ஆகும் அப்படின்றத ஹவர்ஸாக கொடுத்துருக்காங்க. அது இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து நமக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா மாடல், அதாவது வந்து மோடு தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ நேரம் அதிகபட்சமாக லைஃப் டைம் இருக்கும். ஸோ அடிக்கடி ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ்னா மோடுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இந்த லைஃப் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ we have to find the mode of the component. நமக்கு லாஸ்ட் கொஷனில் வந்து மீன் கொடுத்துருந்தாங்க. மீன் கேட்டதுனால தான் நம்ம எஃப்ஐ எக்ஸ்ஐ ஃபைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் வரைஞ்சி எக்ஸ்ஐ எஃப்ஐ எக்ஸ்ஐன்னு டேபிள் வரைஞ்சோம். இதில் மோட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மோடுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. கிவன் டேட்டா மட்டும் இருந்தால் புது மோடுக்கு. ஸோ மோட ஃபார்முலா வந்து L + F1 - F0 டிவைட் பை 2F1 - F0 - F2 × H. ஸோ எல்லோட வேல்யூ வந்து எப்படி ஃபைன் பண்ணுறேன்னா ஸோ இதில் கிரேட்டர் நம்பர் வந்து எனக்கு வந்து என்னென்னா 61. ஸோ ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் நம்பர் 61. ஸோ அதில் இருக்க இன்டர்வல் 60 to 80. அப்போ 60 தான் வந்து லோயர் லிமிட். ஸோ எல் வந்து 60. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு நேராக இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து 61. ஸோ இது வந்து என்னோட F1 இருக்கும். அண்ட் மேலே இருக்க நம்பர் F0, அது கீழே இருக்க நம்பர் F2. ஸோ வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 60 + F1 61, F0 வந்து 52 டிவைடட் பை 61 × 2 - 52 - 38 × 20. ஸோ 20 வந்து எப்படின்னா 120 - 100 வந்து 20 அண்ட் 100 - 80 வந்து 20. ஸோ எனக்கு எல்லாமே 20 டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ ஹெச் வேல்யூ வந்து எனக்கு 20. ஸோ சால்வ் பண்ணும்போது 60 + 9 / 122 - 19 20 கிடைக்குது. அண்ட் இதையும் சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 60 + 5.625. ஸோ அதை ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற மோடு வந்து 65.625. ஸோ அதிகமாக என்னோடய லைஃப் டைம் ஆஃப் காம்போனண்ட் வந்து எனக்கு 65.625 ஹவர்ஸ். Next third question. The following data gives the distribution of total monthly household expenditure of 200 families of a village. ஸோ வந்து இந்த டேபிளில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஃபேமிலிக்கு வந்து
அதாவது 200 ஃபேமிலி இருக்காங்க வில்லேஜில், அவங்களோட டோட்டல் மந்த்லி ஹவுஸ் ஹோல்ட், அதாவது மந்த்லி வந்து எவ்வளோ வந்து அவங்க ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் செலவாகுது அப்படின்னு சொல்லி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் இஸ் த மாடல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃபேமிலி. ஸோ வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்கம்லேருந்து மாடல் அடிக்கடி அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளோ, அதாவது மாடல் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் டு ஆல்சோ ஃபைண்ட் த மீன், அதாவது ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் இஸ் த மாடல் அண்ட் மீன் ஃபார் த கிவன் டேட்டா. ஸோ கிவன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே கிவன் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கிவன் எடுத்து எழுதிட்டேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ்னால் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கணும். சம்மேஷன் வந்து டோட்டலாக வந்து எனக்கு 200 சம்மேஷன் கிடைக்குது. ஸோ சின்ஸ் நம்ம கொஷினில் வந்து மீனுன்னு கேட்டிருக்கிறதுனால, ஸோ மீனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் மார்க், தென் xi minus a, தென் xi minus a டிவைட் பை h, அதாவது ui, ஸோ fi ui, இந்த அதாவது ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மீனுக்கு தேவையான டேபிளோ இதிலே நான் வரைஞ்சிடுறேன். ஸோ இப்போ கிளாஸ் மார்க் வந்து 1000 + 1 5500 டிவைடட் பை 2, ஸோ 1250, 1500 + 2000 டிவைடட் பை 2 வந்து 1750. ஸோ அந்த மாதிரி வந்து நான் கிளாஸ் மார்க் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் xi minus a, ஸோ இதில் சென்டர் வேல்யூன்னு பார்த்தோம்னா எனக்கு 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ 8ங்கிறப்போ எனக்கு இதுவும் போயிடும். நெக்ஸ்ட் திஸ் 2 அண்ட் திஸ் நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் இது ரெண்டும் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் அசியூம்டு மீன் தான் அது. ஸோ 3250 நான் அசியூம்டு மீனாக ஏவாக எடுக்கிறேன். ஸோ அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 3250 minus 1250, ஸோ -2000 கிடைக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணும் போது எனக்கு கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாமே xi minus a. ஸோ நெக்ஸ்ட் வந்து ui is equal to xi minus a divided by h வந்து இங்கே கிடைச்சிக்கிற வேல்யூ வந்து h. ஸோ h வந்து 1500க்கு 1000 டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 500, நெக்ஸ்ட் 2000க்கு 1500 டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 500. ஸோ இப்போ h வேல்யூ வந்து 500. ஸோ இப்போ 2000 டிவைடட் பை 500, நெக்ஸ்ட் 1500 டிவைடட் பை 500, 1000 டிவைட் பை 500. சால்வ் பண்ணும்போது எனக்கு -4 -3 -2 இந்த மாதிரி எனக்கு வேல்யூஸ் கிடைக்கிறத வந்து நான் யூஏ எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து FIUI. FIUIனா ஃப்ரீக்வன்சி இன்டூ திஸ் யூஏ. ஸோ 24 × -4, 40 × -3, 33 × -2. ஸோ மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் FIUI. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் FIUI டு ஃபைண்ட் த மீன் வந்து சம்மேஷன் ஆஃப் FIUI -235 அண்ட் சம்மேஷன் ஆஃப் FI வந்து 200 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம மீன் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ மீன் வந்து A + சம்மேஷன் ஆஃப் FIUI டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் FI × H. A வேல்யூ வந்து 3250 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் FIUI வந்து -235 டிவைட் பை 200 இன்டூ H வந்து எனக்கு 500. ஸோ சால்வ் பண்ணும்போது 3250 -587.2 கிடைக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஃபைனல் மீன் வேல்யூ வந்து 2662.5. ஸோ என்னோட மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் மோடுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா L + F1 - F0 டிவைடட் பை 2F1 - F0 - 2 இன்டூ H. ஸோ இதில் எல் நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் பார்க்க நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு கிரேட்டராக இருக்கிறது வந்து எதுனா 40 தான். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து அதிகம் 40. ஸோ அப்போ நேராக இருக்கிறது வந்து லோயர் லிமிட் 1500. ஸோ திஸ் இஸ் மை எல் வேல்யூ, திஸ் இஸ் மை F0, திஸ் இஸ் F1 வேல்யூ அண்ட் திஸ் இஸ் மை F0 வேல்யூ அண்ட் திஸ் இஸ் மை F2 வேல்யூ. ஸோ மேலே இருக்கிறது வந்து F0, கீழே இருக்கிறது F2 அண்ட் சென்டரில் இருக்கிறது F1. ஸோ அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது கடைசியாக கிடைக்கிற மோட் வேல்யூ வந்து ₹1847.83. So this is my mode and this is my mean. So next fourth question, the following distribution gives a state-wise teacher-student ratio in the higher secondary schools of India. Find the mode median of this data. Interpret the two measures. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் வைஸ், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் வைஸ் ஹை செகண்டரி ஸ்கூலுக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ எடுக்கிறாங்க. ரேஷியோ எடுத்து அந்த டேட்டா நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாலேருந்து நம்ம மோட் அண்ட் மீடியன் ஃபைண்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை கிவன் டேட்டா. ஸோ நான் கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம கொஷனில் கொடுத்த மாதிரி நான் கிவன் எடுத்து எழுதிட்டேன். அதான் நமக்கு ஃப்ரீக்வன்சி. சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இக்குவல் டு மொத்தம் 35 எனக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து மீன் கேட்டிருந்தாங்க. ஸோ மீனுங்கிறப்போ நம்ம கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணணும், தென் டிஐஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் யூஐ, நெக்ஸ்ட் FIUI, பிகாஸ் நம்ம ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது நமக்கு இன்டர்வல் இருக்கிறதுனால கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணுறோம். அதாவது லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. ஸோ பண்ணும்போது 17.5, 22.5 எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணும்போது தனித்தனியாக வேல்யூஸ் கிடைக்கிது. எல்லாமே எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் xi minus a. ஸோ சென்டர் வேல்யூ வந்து எனக்கு திஸ் 2 போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் திஸ் 2 அண்ட் திஸ் ஸோ இப்போ இது ரெண்டும் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் திஸ் 2 அண்ட் திஸ். ஸோ எனக்கு கிடைக்கிற ரிமைனிங் வந்து 32.5, 37.5. ஸோ அசியூம்டு மீனால் 37.5 எடுக்கிறேன். ஸோ இப்போ 37.5 வந்து எடுக்கும் போது சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு வேல்யூவோட ஃபர்ஸ்ட் இதோட நெக்ஸ்ட் இதோட சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதிட்டேன். அது -20, -15, -10 அண்ட் -5, 0, 5, 10, 15. நெக்ஸ்ட்டு யூஏயோட ஃபார்முலா என்னென்னா எனக்கு கிடைச்ச இந்த வேல்யூவோட ஹெச்ஆல் டிவைட் பண்ணும். ஸோ ஹெச் வந்து எனக்கு என்னென்னா 20 - 15 வந்து 5. நெக்ஸ்ட்டு இதுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாமே எனக்கு 5 தான் இருக்குது. ஸோ ஹெச் வேல்யூ வந்து எனக்கு 5. ஸோ டிவைட் பண்ணுவோம். -20 டிவைட் பை 5 வந்து 4, -4. நெக்ஸ்ட் -15 டிவைட் பை 5 வந்து -3, -10 டிவைட் பை 5 வந்து -2. இந்த மாதிரி நம்ம வந்து யூஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
Next FIUI வந்து frequency into UI. So 3 into minus 4 minus 12, 8 into minus 3 minus 24. ஸோ இந்த மாதிரி FIUI வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சம்மேஷன் வந்து கிடைக்கிறது -58. அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறது டோட்டலாக எனக்கு வந்து 35. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மீனுங்கிறப்போ எனக்கு ஃபார்முலா வந்து x bar, அதாவது மீன் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் அசியூம் மீன் 37.5 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் FIUI வந்து எனக்கு -58 அண்ட் சம்மேஷன் ஆஃப் FI வந்து 35 இன்டூ 5 வந்து h வேல்யூ. ஸோ சால்வ் பண்ணும்போது கடைசியாக கிடைக்கிற மீன் வேல்யூ வந்து 29.214. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோடு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ மோடுங்கிறப்போ இந்த நமக்கு L தேவை, F1 F2 F0 நமக்கு தெரியணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து மீனில் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கும்போது எனக்கு வந்து 10 கிரேட்டர் நம்பராக இருக்குது. ஸோ 10 கிரேட்டர்னா அதோட லிமிட் வந்து எனக்கு 30 to 35. அப்போ 30 வந்து லோவர் லிமிட். ஸோ L வந்து எனக்கு 30. ஸோ F1 வந்து இது F1 அண்ட் திஸ் இஸ் மை F0 அண்ட் திஸ் இஸ் மை F2 வேல்யூ. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி எனக்கு ஆன்சர் நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ L வந்து 30, F1 வந்து 10, F0 வந்து 9 அண்ட் F2 வந்து எனக்கு 3. சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறேன். H வேல்யூ வந்து 5. சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற மோட் வேல்யூ வந்து 30.625. ஸோ எனக்கு கிடைக்கிற மோட் அண்ட் மீன் திஸ் போத். ஸோ தட்ஸ் இட். So next fifth question, the given distribution shows the number of runs scored by some top batsmen of a world in one-day international cricket matches. ஸோ கொடுத்துருக்க டேட்டா வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ரன்ஸ். ஸோ டாப்பாக இருக்க பேட்ஸ்மேன் வந்து ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸில் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து நமக்கு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா we have to find only the மோடு மட்டும் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மீன் எதுவுமே தேவையில்லை. ஸோ வந்து மோடு ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி L, F1, F0 அண்ட் F2 ஃபைண்ட் பண்ணோம். ஸோ வந்து எனக்கு இதில் அதிகமாக இருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி 18 தான். ஸோ அது நேராக இருக்கிற லிமிட் வந்து 4000 to 5000. அதில் லோவர் லிமிட் வந்து 4000. ஸோ எனக்கு L வேல்யூ வந்து 4000 அண்ட் F1 வந்து எனக்கு 18 அண்ட் F0 வந்து அதுக்கு மேலே இருக்கிறது 4 அண்ட் F2 வந்து கீழே இருக்கிறது 9. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது 4000 + 18 - 4 டிவைடட் பை 2 × 18 - 4 - 9 × 1000 கிடைக்கிது. H வேல்யூ வந்து 1000. பிகாஸ் 4000 3000 டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 1000. அதே மாதிரி 5000 1000 4000 நடுவில் இருக்குது 1000. ஸோ எல்லாமே டிஃப்ரென்ஸ் 1000 இருக்குது. ஸோ H வேல்யூ வந்து எனக்கு 1000. ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து 4000 + 1400 14,000 டிவைட் பை 23 கிடைக்கும். அண்ட் சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற மோட் வேல்யூ வந்து 4608.69. ஸோ எனக்கு கிடைக்கிற மோட் வந்து திஸ் வேல்யூ. So next is sixth question. A student noted the number of cars passing through a spot on a road for 100 periods each of 3 minutes and summarized in a table given below. Find the mode of the data. என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே நம்பர் ஆஃப் கார்ஸ் எவ்வளோ கார்ஸ் பாஸ் ஆகுதோ அது எல்லாமே நோட் பண்ணுறாங்க. எவ்வளோ டைமிங்குள்ளனா 100 பீரியட்ஸ். ஸோ 100 பீரியட்ஸ் அப்போ ஒரு பீரியட் வந்து 3 மினிட்ஸ்க்கு. ஸோ அதை எல்லாமே எடுத்து சம்மரைஸ் பண்ணுறாங்க. சம்மரைஸ் பண்ணி நம்பர் ஆஃப் கார்ஸ் ஃப்ரீக்வன்சி நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் டேட்டாவில் நமக்கு வந்து மோட் மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை கிவன் டேட்டா. கொஷனில் கொடுத்த டேட்டாவை நான் அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மோடு. ஸோ L ப்ளஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய L, F1, F0 அண்ட் F2. ஸோ வந்து இதில் அதிகமாக இருக்க நம்பர்னு பார்த்தோம்னா 20. ஸோ 20ல் எனக்கு இருக்க லிமிட் வந்து 40 to 50. ஸோ 40 இஸ் மை L வேல்யூ, திஸ் இஸ் மை F1 வேல்யூ அண்ட் 12 திஸ் இஸ் மை F0 வேல்யூ அண்ட் கீழே இருக்கிறது வந்து F2 வேல்யூ. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 40 + 20 - 12 வந்து எனக்கு 8. நெக்ஸ்ட் 2 × 20 வந்து 40 -12 - 11 வந்து -23 × 10 H வந்து 10. டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 10 தான் இருக்குது. 20 - 10 10, 30 - 20 10. ஸோ எனக்கு எல்லாமே டிஃப்ரென்ஸ் 10 இருக்குது. ஸோ H வேல்யூ வந்து எனக்கு 10. சால்வ் பண்ணும்போது எனக்கு 40 + 80/17 கிடைக்கிது. ஸோ சால்வ் பண்ணும்போது கடைசியாக எனக்கு மோட் கிடைக்கிறது வந்து 44.7. ஸோ நம்பர் ஆஃப் கார்ஸோட மோட் வந்து எனக்கு 44.7. தேங்க்யூ.